நியூஸ் பார்க்கமா பேப்பரை பிடிக்கமா எத்தனை பேருன்னே தெரியாது. ஆண்டவருடைய காரியங்களை விடுங்க, ஆண்டவர் செய்கிற காரியங்களை விடுங்கள். நம் சாதாரண உலகத்திலே நடக்கிற காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோமா என்றாலே அதுவே பெரிய கேள்விக்குறியா. இந்த ஆவிக்குரிய உலகத்திலே, இன்று கிறிஸ்தவ உலகத்திலே, நம்முடைய தேசத்திலே நடக்கிற காரியங்களை நாம் அறிந்திருக்கிறவர்களா இருக்கிறோமா? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோ சினிமா போஸ்டர், இந்த படம் வருகிறது, அதுக்கு பார்த்தா இன்னொரு போஸ்டர், இவர் இந்த கூட்டத்திலே பேசுகிறார். அது யாருன்னா இவர் இங்க ஆவிக்குரிய கதாநாயகன். இவர் அரசியல்வாதிகளை வரவேற்று போஸ்டர்கள், அரசியல்வாதிகளை வரவேற்று போஸ்டர்கள், அவர்களோடு சேர்ந்து ஆவிக்குரிய ஆசீர்வாத கூட்டங்கள். கேசட் கடைக்கு நான் வாங்க நின்றுட்டு இருக்கிறேன், நானும் என் பிரதர் நின்றுட்டு இருக்கோம். அங்க ஒரு கேசட் போட்டிருக்கு, அங்க பக்கத்துல வந்து கேட்காரு, என்ன நீங்க சினிமா கேசட்டுமா விக்கீங்க? இஎல்எஸ்ல நீங்க சினிமா கேசட்டுமா விக்கீங்க? இல்லையே. அப்ப இது என்னதுன்னு பாக்காரு. சினிமா கேசட் மாதிரி இருக்காது தள்ளி நின்று பார்க்கும்போது. இப்படி ஆவிக்குரிய உலகம் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை கொண்டு, உண்மையாக அவருக்கு ஊழியம் செய்கிற ஜனங்களை கொண்டு, உண்மையாக அவருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை கொண்டு மிகப்பெரிய, மிக அசாதாரணமான காரியங்களை நம்முடைய தேசத்திலே அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். அவைகள் வெளியே தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே மலைவாழ் தேசங்களிலே மிஷனரிகள் மூலமாக ஜனங்கள் சந்திக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவைகளை நாம் அறிந்தவர்களா? இவங்களையே பார்த்துட்டு இவங்களே குறை சொல்லிட்டு இருக்க வேண்டாம். நலமான காரியங்களை, அசாதாரணமான காரியங்களை நம்முடைய ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தேசத்தில், உலகமெங்கும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர்களை நாம் அறிந்து அடையாளம் காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். We should know them, we should introduce them. அப்படிப்பட்ட உண்மையான ஊழியக்காரர்களை, தியாகசீலர்களை நாம் அறிந்து கொண்டு அடையாளம் காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம மட்டுமல்ல, நம்ம பிள்ளைகள் என்னையும் சாத்தா சொல்லணும். அதான் சொன்ன முதல்ல, நம்ம பிள்ளைகள் ஒரு இயந்திர மாதிரி தான் வளருது. ரோபோ ஒன்னு ஸ்கூலுக்கு போறான், வாரம் ஒன்னு கம்ப்யூட்டர் இல்லைன்னா டிவி, அங்க போட அப்படின்னு அவன் அந்த ஒரு ஐபோனையோ ஏதோ ஒன்று ஸ்மார்ட் போனை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவார்னே தெரியாது. ஆள் முகத்தை பார்த்து அவர் பேசின மாதிரி தெரியல. ஆள் முகத்தை இப்ப ஒரு ரீசெண்டா ஒரு மீட்டிங் போன, ஒரு அசோசியேஷன் மீட்டிங், ஒரு 200 மணி, எல்லாம் ஹைலி எஜுகேட்டட் ப்ரொஃபஷனல்ஸ், ஃபேமிலி எல்லாம் வந்திருக்கு. ஒரு பையல அங்கிள் ஜான்சனுங்கள ஹலோ சொல்ல போறான். என்ன நடக்குன்னே தெரியல உங்களுக்கு. இந்த உலகத்தில் என்ன நடக்குது? நம்முடைய பெற்றோர்கள், நம் ஆண்டவர் அவர்களை நடத்தி வந்த பாதைகளை யாருக்கும் தெரியாது. அவர்களை அதிசயமாய் அற்புதமாய் அவர்கள் நடத்தி வந்தது தெரியாது. வேத வசனங்கள் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. சும்மா அவ்வளவுதான் இருந்தாலும் அப்படி இது பண்ணி கம்ப்யூட்டர், டிவி, அது இப்ப பேஸ்புக் வேற எல்லாம் வந்து, அப்புறம் இதை கெண்டகி ஃப்ரைட் சிக்கன், அது பீஸா இசான்னு சாப்பிட்டு ஒரு மாதிரி ரோபா மாதிரி வள. அவனுக்கு எதுவுமே தெரியாது. அப்பா அம்மா கஷ்டமே தெரியாது. அவனுக்கு வேலை இருக்கா இல்லையா, அடுத்த மாதம் என்ன சிக்கல்ல இருக்காரு அவரு, ஒன்றும் தெரியாது. அவன் பாட்டுக்கு வளர்றான். பிள்ளைகள், சிறு பிள்ளை, அடிமை பெண் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசனத்தில் போனால், பேர் சொல்லல, இங்க எழுதலவா, எலிசான்னு சொல்லல, சமாரியாவில் ஒரு தீர்க்கதரிசி அங்க போனா எத்தனை பிள்ளைங்க நம்ம சொல்ல முடியும்? நம்ம இதுல நம்ம சொல்லவே முடியாத. முதல்ல பிள்ளைகளை விடுங்க, நமக்கே தெரியாது என்ன நடக்குது நம்ம தேசத்துல. அவள் அசாதாரணமான காரியங்களை ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டு செய்ய வேண்டும் என்றால் நாம் அறிந்தவர்களாக, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிங்க. பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று அங்கு தெளிவாக எழுதப்பட்டு, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியா இருக்கிறது. நாம் அறிந்து கொள்வது மட்டுமல்ல, ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை, நம்மை அதிசயமாய் நடத்தி வந்த பாதைகளை, அந்த நேரங்களிலே ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை, நாம் கற்றுக்கொண்ட வார்த்தைகளை,
நாம் கற்று நிலைநிற்கிற வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர்கள் சாதாரணமான குடும்பத்திலே பிறந்தவர்களாயிருந்தாலும் அசாதாரணமான காரியங்களை ஆண்டவர் அவர்களை கொண்டு செய்வார். ஆண்டவர் நம்மை கொண்டும் செய்வார், நம்மை கொண்டும் செய்வார். இரண்டாவதாக அந்த சிறு பெண்ணிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், she was considerate. அவள் கரிசனை உடையவளாக இருந்தாள். she was considerate. அவள் கரிசனை உடையவளாக இருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவர் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசனத்தில் போவாரானால் நலமாய் இருக்கும். ஏன் சொல்லணும்? ஏன்? யார் அவளுடைய மாஸ்டர்? யார் அவளுடைய எஜமானன்? சிறை பிடித்துக் கொண்டு வந்தவர் அவர். கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்த்தா, ஆழமா தியானித்து பார்த்தா கண்களில் கண்ணீர் வரும். ஒரு சிறு பிள்ளையினுடைய யாரு ரெக்கார்டு இல்ல. ஒருவேளை அவருடைய பெற்றோர்கள் அந்த தேசத்தில் இருக்கலாம், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த இஸ்ரேல் தேசத்தில் இருக்கலாம், அவருடைய ரிலேட்டிவ்ஸ் அந்த தேசத்தில் இருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இன்னொரு தேசத்துல வந்து, இன்னொரு வீட்டுல வந்து ஒரு உதவிக்கு இருக்கிற பெண்ணுக்கு தன்னை சிறைபிடித்து கொண்டு வந்த அந்த தேசத்தின் படைத்தளபதி குஷ்டரோகம் குணமாக வேண்டும் என்கிற அக்கறையும் கரிசனையும் இருக்கிறது என்றால் நாம் எவ்வளவு பெரிய பாடத்தை அந்த சிறு பெண்ணிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். குஷ்டரோகம் இஸ்ரவேல் தேசத்திலே குஷ்டரோகம் என்றது பரவக்கூடியது என்று கருதப்பட்டது. It was considered to be contagious. It was considered to be unclean. அசுத்தம். ஆனால் சிரியாவிலே அப்படிப்பட்ட லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தை 13-14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே சென்று வாசியுங்கள். அங்கே அதனுடைய சட்ட திட்டங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் சிரிய தேசத்திலே அப்படி இல்லை. ஆனாலும் கூட கொடிய வியாதி. ஆனால் நாகமான் தேவைப்படுகிறான் அந்த தேசத்திற்கு. அவன் பெரிய வெற்றிகளை ஈட்டிக் கொண்டிருக்கிறான். அதனாலதான் ராஜா இவன் போய் சொன்ன உடனே ஓகே போ, எடுத்துட்டு போப்பா அப்படின்றார். அவளுடைய அந்த எஜமானுடைய குஷ்டரோகத்தை, தன்னை சிறைபிடித்து கொண்டு வந்த எஜமானுடைய குஷ்டரோகத்தை குறித்து அவள் கரிசனை உடையவளாக இருந்தாள். கரிசனை உடையவளாக இருந்தாள். ஆமா, இந்த ஆளுக்கு வேணும். என்ன கூட்டு வந்தார்ல, நல்ல வந்து ஆண்டவர் சரியான தண்டனை கொடுத்திருக்காரு இந்த ஆளுக்கு. நம்மளாம் அப்படித்தான் சொல்லுவோம், நம்ம நார்மல் பீப்புள் தானே. நம்ம சரியா, நீங்க ஆண்டவர் சரியா தண்டிச்சு கேட்ட ஜெபத்தை கேட்டு, என்னுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு சரியா கொடுத்திருக்காரு இந்த ஆளுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். We are human being, we are normal people. ஆனா அவன் போட்டும் சமாரியாவுடைய தீர்க்க தரிசனத்திலே போட்டும். யோசேப்பு நம்ம பார்த்திருக்கோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில சகோதரர்கள் 20 வெள்ளிக்காசுக்கு விட்டுட்டான். இஸ்மவேலர்ட்ட விட்டுட்டான். அவன் அடிமையாயிருந்தான். போத்திபார் வீட்டுக்கு போனா அந்த அம்மா ஏதாவது சார்ஜ் எல்லாம் சொல்லி அவன் ஒண்ணு இல்ல அதெல்லாம் சொல்லி அவனை ஜெயிலுக்கு அனுப்பியாச்சு. அங்க இருந்து சொப்பனம்லாம் இது பண்ணி அவர் இன்டர்பிரேட் பண்ணி அவர் இப்ப பிரைம் மினிஸ்டர். இப்ப பஞ்ச புழைக்க பிரதேஷ் வாரம். இவன் வந்து வசமா மாட்டிக்கிட்டான் யோசேப்பிட்ட பஞ்சம் புழைக்க வந்தவன். யோசேப்பு அந்த 45ஆம் அதிகாரத்தை வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். இவனை வந்து கலக்க முற்றார்கள் என்று விதத்தில் இருக்கு. யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தும் போது அவன் அழுதான். அது எல்லாருக்கும் கேட்டதுன்னு சொல்லிட்டு, அது யோசேப்புன்னு தெரிஞ்ச உடனே பிரதேசத்துக்கெல்லாம் இவனுக்கெல்லாம் பயங்கர பயம். இவன் என்ன பண்ணுவானோ, இவன் என்ன செய்வானோ, என்னெல்லாம் பண்ணிருக்க ஐயா இவனை, நம்ம என்ன செய்வான் இவன். அவன் யோசேப்பு கிட்ட வாங்கப்பா, பிரதேஷ் கிட்ட வாங்க ஐயா, நீ வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள், என் கிட்டே வாருங்கள் சகோதரர்களே. நீங்க வந்து நீங்க செஞ்செல்லாம் அதை பத்தி ஒண்ணும் இல்லப்பா, அதை பத்தி ஒண்ணும் இல்லப்பா, நீங்க அதை நீங்க விட்டு தள்ளுங்க, அதை பத்தி நீங்க வருத்தப்படாதீங்க. 45 ஆதியாகமம் 45:5 வாசிங்க. அந்த வசனத்தை மட்டும். ஆதியாகமம் 45:5. என்னை வரும்படி விற்று போட்டதினால்
என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதனால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். நீங்க சஞ்சலப்படாதீங்க. அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுதா ரெஸ்பான்சிபிலிட்டியா? நீங்க பண்ணலப்பா, ஆண்டவர் தான்ப்பா பண்ணார். நம்ம என்ன சொல்றோம், வாங்கப்பா எடுத்துட்டு போங்க, நான் மன்னிச்சிட்டேன்பா, ஆனாலும் 20 காசுக்கு என்ன வித்துட்டீங்களே ஐயா, அதை நான் இன்னும் எனக்கு அதை நினைச்சாலே ஒரு மாதிரி அவன் நடுக்குவா, என்ன செய்வானோ, ஏதாவது செஞ்சுட்டா கூட பரவாயில்லையே ஐயா, இவன் சொல்லியே நம்மளை கொல்லு எடுக்கானே அப்படின்னு நினைப்பான். ஆனா இவன், நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்கப்பா, தேவன் தான்ப்பா இதெல்லாம் செஞ்சாரு, ஜீவரட்சணை செய்யும்படியாக அவர் தான் அனுப்பினார், நீங்க கவலைப்படாதீங்க. அவன் மன்னிக்கிறவனாக, தன்னுடைய சகோதரர்கள் மேலே கரிசனை உடையவர்களாக அவன் இருந்தார். ரோமர் 12 அதிகாரம் 19 21 வசனம் வாசிங்க. ரோமர் 12, ரோமன் 12:19-21. ரோமர் 12 19 21 வரை உள்ள வசனங்கள். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ரூம்ல இருக்கும்போது ரூம்மேட்டு தப்பு நமக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்றான். நம்ம படுக்க நேரத்தில் நம்ம அப்பதான் டயர்டா ஷிஃப்ட் முடிஞ்சு வந்து படுத்துந்தா அப்பதான் டிவி இன்க்ரீஸ் பண்ணுவார். ஏன்னா ஒரு சர்ச்சுக்கு போற ஆளு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவோம். எல்லாரும் இருக்கும்போது தான் கிண்டல் பண்ணுவாரு. ரூமை பூட்டி எல்லாம் கிளீன் பண்ணி நம்ம கட்டில் பக்கத்தில் தள்ளி வச்சுட்டு போயிடுவாரு, எல்லாம் தெரியும். ஆனா அவன் பாவத்தில் இருக்கிறான், பாவம் என்கிற குஷ்டரோகத்தில் இருக்கிறான். பாவம் என்கிற குஷ்டரோகம் வேதத்திலே குஷ்டரோகத்தை பாவத்திற்கு ஒத்து எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் மத்தேயுல நான் ஏற்கனவே சொன்னேன், லேவியராகமத்தில் வாசிக்கிறோம், அது அசுத்தம், அது பரவக்கூடியது. மத்தேயுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குணமாக்கும் போது நீ குணமாகி என்று சொல்லல, குஷ்டரோகியை பார்த்து சுத்தமாகு. அவன் குஷ்டரோகம் என்ற பாவத்தில் இருக்கிறான். அவன் என்னதான் பண்ணட்டுமே, அவனுக்காக ஜெபிக்கிறவர்களாய், அவனை ஆண்டவருடைய சமூகத்திலே ஆலயத்திற்கு அழைத்து வருகிறவர்களாய், அந்த கரிசனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சரி பண்ணிட்டு போப்பா, பரவாயில்ல, அவ்வளவுதானே, இவ்வளவுதானே செய்வீங்க, என்ன தூக்கத்துக்கு எடுப்பீங்க, பரவாயில்ல, என்ன குப்பையை குட்டி வைப்பீங்க, பரவாயில்ல, என்ன கிண்டல் பண்ணுவீங்க, பரவாயில்ல, ஆனா உனக்காக நான் ஜெபிக்கிறேன். உடம்பு எப்படி இருக்குது நம்ம சகோதரனே, வாங்க டாக்டர்கிட்ட போவோம். என்ன என்னைய பார்த்தா, வாங்க போவோம், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொன்னா அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரும். அந்த கரிசனை தான் ஆண்டவர் உங்களை போன்ற என்னை போன்ற சாதாரண மனிதர்களிடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கிறார். ஒரு புறம் நம்மால உதவி பெற்றவர்கள் தான் 9 கொடுத்துட்டு இருந்தா, இப்ப ஒரு தடவை ஏதோ ஒண்ணு கேட்டாரு கொடுக்கலன்னா அவர் இப்ப நமக்கு எதிராக பேசுகிறார், நமக்கு எதிராக காரியங்களை செய்கிறார். ஊரில் நம்ம விட்டு வந்து இருக்கிற மனைவி மேலே தவறான காரியங்களை அவர் சொல்லுகிறார், கேள்விப்படுகிறோம். அவர் பாவத்தில் இருக்கிறார், பாவம் என்கிற குஷ்டரோகத்தில் இருக்கிறார். அவருக்காக கரிசனை உடையவர்களாய், அவருக்காக ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தன்னை சிறைபிடித்துக் கொண்டு வந்த அந்த படைத்தளபதியின் குஷ்டரோகம் நீங்க இந்த சிறுவன் எவ்வளவு கரிசனை உடையவளாக இருந்தாள், அந்த ஒரு கரிசனை நமக்கு இருக்கட்டும். மூன்றாவதாக, she was courageous, அவள் தைரியமுடையவளாக இருந்தாள். அவள் தைரியமுடையவளாக நாம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவள் தன் நாச்சியாரை பார்த்து சொன்னாள். யாரை பார்த்து? கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க, கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. யாரை பார்த்து? சிரியாவில் இருக்கிற ஒரு சாதாரண படை வீரன் அல்ல அவன். அங்க வேலை பார்க்கிற ஒரு சமையல் அறையில வேலை பார்க்கிற ஆள் இல்ல அவன். நாகமான் நெக்ஸ்ட் கிங், ராஜாவுக்கு அடுத்தபடியாக இருக்கிறவன், படை தளபதி, புகழ் பெற்றவன், பெரிய வெற்றிகளை பெற்றவன்.
அவனுடைய மனைவிடத்துல போய் இந்த சின்ன பெண் சிறு பெண் அடிமை பெண் போய் சொல்ற அட்வைஸ் அங்க யோசித்து பாருங்க. விடியுமா அட்வைஸ் கொடுக்கிறதுக்கு? அட்வைஸ் கொடுக்கிறா. நம்ம வீட்டுல இப்படி யாராவது கொடுத்தா பாலார்னு ஒரு அடி, போ உன் வேலையை பார்த்துட்டு, அப்படி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கு. பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கலாம். ஏங்க கதையை கேட்டீங்களா? நீங்க இஸ்ரேல் தேசத்துல கொண்டு வந்தீங்களா அந்த பிள்ளை? அவ நமக்கு அட்வைஸ் கொடுக்காங்க. நமக்கு அட்வைஸ் கொடுக்கிற அந்த பிள்ளை யாரு? அந்த சின்ன பிள்ளையா? வெளியே தள்ளு, கழுத்தை பிடிச்சி. வாய்ப்புகள் உண்டு, அவமானங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு, தண்டனைகளுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அவள் தைரியமாய் சொன்னாள். தைரியமாய் சொன்னாள். ஏனென்றால் ஆண்டவர் அந்த காரியங்களை செய்ய முடியும் என்பதை அவர் தைரியமா சொன்னார். நல்ல பழகிட்டு இருக்கிறவர் தான் ஆபீஸ்ல, நல்லா இருந்தவர், உயிருக்கு உயிரா பழகிட்டு இருக்கிறவரு, இப்ப ஃபேமிலி ஊருக்கு போனதுல இருந்து பார்த்தா இப்ப கொஞ்சம் சைட் ட்ராக்ல போறாரு. ரூமுக்கு வரதுக்கு நைட்டு 11 ஆகுது. என்ன பிரதர், ஃபேமிலி எல்லாம் இங்க இல்ல, நீங்க ஏன் அங்கே இங்கேயுமா போயிட்டு? அதுக்கு மேல நம்ம சொல்றதுக்கு யோசிப்போம். உயிருக்கு உயிரான நண்பன், கரிசனை உடையதா. ஆனா சொன்னா சோழிய பாருன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் கூட தானே கார்ல போயிட்டு இருக்கோம், அவர் தான் நமக்கு கார் லிப்ட் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காரு. அது ஸ்டாப் ஆயிரலாம். தைரியம் இல்ல நமக்கு, கரிசனை இருக்கும், ஆனா தைரியம் இல்ல சொல்றதுக்கு. குஷ்ரோகத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்கிறதற்கு அநேக சமயங்கள் நமக்கு தைரியம் இல்ல. ஊருக்கு போறோம், மாமா வராரு, சித்தப்பா வராரு, என்ன மாமா அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு, என்ன எந்த நாத்து அடிக்குது குட்டியா அம்மா, அங்க பின்னால வந்து சொல்லுவாங்க, ஐயா சொல்லிட்டு போங்க ஐயா, நீங்க எல்லாம் வந்தாதனா என்ன குடி, ஒரு காசு கிடையாது, குடும்பமே நாசமா போயிட்டு இருக்கு. இவர் இப்படி குடிச்சிட்டு வந்தா பயில ஒழுங்கா இருப்பானுலா, எல்லாம் தறி கட்டு சுத்திக்கிட்டு இருக்கா, கண்ணு முன்பாக தெரிகிறது. ஆனா நம்ம சொல்ல யோசிக்கணும். சரி, நம்ம வந்து இருக்கிற கொஞ்சம் ஒரு சில நாட்கள்ல எதுக்கு போய் அந்த ஆள்கிட்ட சொல்லி நீங்க உங்க சோழிய பாருங்கன்னு சொல்லிட்டாருன்னா, அவர் தானே நம்ம கொஞ்சம் உதவிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அது நின்று போயிருமே. ஒரு தயக்கம் வந்துருது, ஒரு பயம் வந்துருது. ஆனா இந்த படம் அதை பத்தி நான் கவலையே படல. என்ன வந்தா என்ன, தானியேல் போனான், அடிமையாய் போனான். அங்க வந்து தானியேலை வந்து கொண்டு போய், தானியேலையும் அவனோட இருந்த மற்ற இளைஞர்களை கொண்டு போய் ராஜாவின் போஜனம், திராட்சரசத்தை கொடுத்து, கல்தேயரின் பாஷைகளை, எழுத்துக்களை கற்றுக் கொடுத்து, அவங்கள பாபிலோனிய கலாச்சாரத்தை பேசுகிறவர்களாய் மாட்ட வேண்டும் என்பது மாஸ்டர் பிளான். அது பாபிலோனிய கலாச்சாரத்தை, ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் பாபிலோன், பாபிலோனிய கலாச்சாரத்தை பேசுகிறவர்களாய் மாற்ற வேண்டும். அதற்காக தான் போஜனம், திராட்சரசம், கல்தேயரின் பாஷைகள், எழுத்துக்களை கற்றுக் கொடுத்தார்கள். ஆனா தானியேல், நம்ம எப்பவுமே வாசிக்கிற இந்த தானியேல் 1:8, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் திராட்சரசினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான்னு வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க வாசிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பிரதானிகளின் தலைவன் வருவா, எப்பா இது ராஜாக்கு தெரிஞ்சா என்ன கழுத்தை இது பண்ணி விடாரப்பா, நீ வம்புல பிடிச்ச என்ன மாட்டிடுவ போல இருக்க. அப்போ உண்மையிலே நான் யோசிச்சு பார்த்தேன், தானியேலாம் நான் இருந்தேன்னா சரி சொன்னோம் ஆண்டவருக்காக. இப்ப சிக்கல் வந்துடும் போல இருக்கு. அவனை மட்டுமா கொள்வார், நம்மளையும் சேர்த்து கொள்வார், நம்மளே அடிமையா வந்திருக்கோம். நிலைமையை அனுசரிச்சு கொஞ்சம் நடந்துக்கிடணும். இல்ல வேதத்தை நம்ப வேண்டியதான், தைரியமா இருக்க வேண்டியதான். அதுக்காக பிராக்டிக்கல் அப்ரோச் இருக்கணும் ஐயா. அப்படி நம்மளே தேத்திக்கிட்டு சரி கொடுங்க, என்வி கொடுங்க, அது கொடுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுவோம். 10 நாள் நான் டைம் கொடுக்குறேன், 10 நாள் எனக்கு டைம் கொடுங்க. அதுக்கு அது மேலேயும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துன்னா நீங்க உங்க இஷ்டம் போல செய்யுங்க. அந்த தானியேல் தான் பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் முன்பு செய்து வந்தபடியே 3 வேளையும் ஜெபம் பண்ணான்னு வாசிக்கிறோம். இந்த கேர்ள், இந்த சிறு பெண் தைரியமுடையவளாக இருந்தாள். 4வது, she was confident, அவள் நம்பிக்கை உடையவளாக இருந்தாள். 2 ராஜாக்கள் 5:3 மறுபடி வாசிங்க தம்பி. அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாய் இருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடும். இந்த அம்மா ஏதோ நேர்ல பார்த்துட்டு வந்த மாதிரி. இந்த பிள்ளை, இந்த சிறு பெண்
அது ஏற்கனவே இப்படிப்பட்ட பல எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்த மாதிரியும் நம்ம சொல்லுவோம்ல, அந்த டாக்டர்கிட்ட போங்க, அவர் நல்லா குணப்படுத்துவாரு. நாங்க போயிருக்கோம், எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அங்கதான் போயிருக்காங்கன்னு சொல்ற மாதிரி இந்த பெண் அப்படி எலிசா இதுக்கு முன்னால பண்ணதே இல்ல, எலியாவே